நான் இந்த 3 பிஸ்கெட்டை வச்சு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ பிஸ்கெட் எப்படி செய்யறாங்கன்னா மைதா, சர்க்கரை, ஆர்டிபிஷியல் பிளேவர், அப்புறம் பேக்கிங் சோடா, வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. அப்பதான் பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சர்க்கரை எடுத்துக்கணும்? என்னண்ணே பொம்பளை ஆளா இருந்தா 25 கிராம், ஆம்பளை ஆளுக்கு 35 கிராம், குழந்தைங்களுக்கு ஒரு 25 கிராம் ஒரு நாளைக்கு. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. இப்போ இந்த மேரிகோல்டு 100 கிராம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல 21 கிராம் சர்க்கரை இருக்கு. இந்த மில்க் பிகிஸ் 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா இதுல 25.7 கிராம் சர்க்கரை இருக்கு. இந்த ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா 100 கிராம் 38.9 கிராம் சர்க்கரை இருக்கு. அப்பனா தேவையான அளவை விட ஒரு நாளைக்கு டபுள் த டைம் அதிகமா சுகர் சாப்பிட்டு இருக்கோமா? ஆமாண்ணே, நம்ம பிஸ்கெட் வெறும் நான் சாப்பிடுவோம், டீ காஃபின்னு தொட்டு சாப்பிடுவோம், அது கூட எக்ஸ்ட்ரா ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம். அப்போ சர்க்கரை லெவல் எங்கேயோ போயிடுனேன். இதனால குழந்தைங்க வந்து குண்டாகிறது, பல் பிரச்சனை வரது, ஃபியூச்சர்ல டயபெட்டிக்ஸ் ரிஸ்க் வரது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குண்ணே. அண்ணே இதுக்கு பதிலா பெருசா ஒண்ணும் இல்லைண்ணே, இந்த ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க போதும். 123 கிராம் இருக்கு. ஒரு 6 ரூபாய் 7 ரூபா தான் வரும். இதுல சக்கரைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம் சக்கரை கிடைச்சிரும். சோ பசங்களுக்கு தேவையான சக்கரை இதுலயும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த வாழைப்பழம் சாப்பிடறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வராம பாத்துக்கும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எல்லாம் பாத்துக்கும். இந்த வாழைப்பழத்துல விட்டமின் B6 இருக்குன்னா அது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் மெமரி டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லா உதவி பண்ணும். இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு. அண்ணே நான் ஒரு இன்கிரிடியன்ட் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் முக்கியமான 2 பொருள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட். இந்த மேரிகோல்டு 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு 10.1 கிராம் ஃபேட் இருக்குண்ணே. மில்க் பிகிஸ் சாப்பிட்டீங்கன்னா 14 கிராம் ஃபேட் இருக்கு 100 கிராம்ல. ஓரியோ பிஸ்கட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 19.6 கிராம் ஃபேட் இருக்கு 100 கிராம்ல. ஃபேட் எல்லாம் என்னண்ணே 10 கிராம் 14 கிராம் சொல்றீங்க, அதனால என்னண்ணே ஆக போகுது? அதனால என்ன ஆக போதா அண்ணே, ஃபேட்ல மொத்தம் 3 டைப்ண்ணே. சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு, டிரான்ஸ் ஃபேட்டு. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது மோசமான கொழுப்பு, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத எல்டிஎல் கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாகிடும். இந்த டிரான்ஸ் ஃபேட்டும் சேம் தான், உடம்புக்கு தேவையில்லாத எல்டிஎல் அதிகமாகிட்டு அது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்பு குறைக்க ஆரம்பிச்சிடும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு ரொம்ப நல்ல ஃபேட்டு, உடம்புக்கு தேவையான எஸ்டிஎல் நல்ல கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். நான் இதில் சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேக்கெட்லையுமே இப்போ 10 கிராம் ஃபேட் இருக்குன்னா 5 கிராம் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு, 5 கிராம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு. இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டே கிடையாது, ஃபுல்லாக சேச்சுரேட்டட் ஃபேட் தான். ஐயோ எப்பா, என்னண்ணே அப்ப இந்த சுகருக்கு வாழைப்பழம் சொன்னீங்கல்ல, அப்ப இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணே, இந்த 2 முட்டை போகுண்ணே. இந்த முட்டையில இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா குட் ஃபேட் தானே. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளஸ் இந்த முட்டை நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு 12 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். கூடவே இந்த முட்டை நம்ம எடுக்கிறதுனால மசில் நல்லா growth ஆகும், பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து கேலரிஸ். கேலரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது கேலரிஸ்ல கணக்கு போடுவாங்க. இப்போ என் பாடி வெயிட்டுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கும், மற்ற பாடி ஒரு வெயிட் இருக்கும். WHO என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தை 1178ல இருந்து 1512 கேலரிஸுக்குள்ள சாப்பிடணும்ன்றாங்க. இது எல்லாருடைய வெயிட்டையும் ஹைட்டையும் பொறுத்து மாறும், சேமா இருக்காது. கரெக்ட். இப்போ என் மையெல்லாம் கொஞ்சம் ஊட்டமா இருக்கு, அவனுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய கேலரி தேவைன்னு நினைக்கிறேன். இந்த ஓரியோ பிஸ்கெட்ல பாத்தீங்கன்னா 483 கேலரிஸ் இருக்கு. மேரி பிஸ்கெட் பாத்தீங்கன்னா 445 கேலரிஸ் இருக்கு. மில்க் பிகிஸ் பாத்தீங்கன்னா 459 கேலரிஸ் இருக்குன்னு. இப்போ இந்த ஒரு பேக்கெட் பிஸ்கெட் நீங்க முழுசா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு தேவையான கேலரிஸ்ல 40% குழந்தைங்களுக்கு போயிடும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்கன்னா கேலரிஸ் ரொம்ப அதிகமாகும். கேலரிஸ் அதிகமாக என்ன ஆகும்னா உடம்பு வந்து பருமனாக ஆரம்பிச்சிடும். உங்க பையன் குண்டா இருக்கான்னு சொன்னீங்களா, அதுக்கு இதெல்லாம் கூட காரணமா இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கேலரிஸ் அதிகமாகும், அப்போ உடம்பு ஏறும். கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கேலரிஸ் கம்மியாகும், உடம்பு குறையும். ஒரே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கேலரிஸ் ஒரே மாதிரி இருக்கும், உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெயிட்ல நிற்கும். ஸோ இதுதான் கேலரிஸோட வேலை. சரி, இப்போ வந்து நிறையாவும் சாப்பிடணும், ஆனால் கேலரிஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் கம்மியா சாப்பிட்டா அதிக கேலரி வருதுல. அப்ப அதுக்கு ஏதாவது இப்போ வாழைப்பழம், சுகருக்கு வாழைப்பழம் சொன்னீங்க, ஃபேட்டுக்கு முட்டை சொன்னீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு பொருளை சொல்லுங்க. இருக்குண்ணே, இந்த கொயகா தானே. இந்த கொயகா 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா 68 கேலரிஸ் தான். போடுங்க, எத்தனை கிராம் பாப்போம். இப்ப இது 115 கிராம் இருக்கு, இதை சாப்பிட்டோம்னா ஒரு 75 கேலரி தான் வரும். ஆமாண்ணே, நீங்க இன்னும் 2 பழம் கூட சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொய்யாக்கால விட்டமின் சி அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் அதிகம். வயிறு சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லா இருக்கிற மாதிரியா இருக்கும். உங்க பசங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் வாங்கி கொடுங்களேன், வயிறு இதுவா இருக்கு அப்படி கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா வயிறு ஃபுல்லாயிடும். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேனே, ஆனா சுகர் ஃப்ரீ பிஸ்கட் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க, மில்லட் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சத்து தானே, இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல. ஆனா இப்ப நீங்க சுகர் ஃப்ரீ பிஸ்கட் சொன்னீங்களே, சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ல சக்கரை இருக்காது. ஆனா இனிப்பு சத்துக்காக பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் சில விஷயம் கலப்பாங்க. சுக்ரோலோஸ், அஸ்பார்டமி இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து கலப்பாங்க. இது ஒரு சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வயிறு உபசமா வருது, கேஸ் பிரச்சனை வருது, வயிறு சார்ந்த பிரச்சனை உருவாக்க வாய்ப்பு இருக்குண்ணே. என்னதானே செய்யறது, பிஸ்கட் தான் வேணும் நிக்கிறானே ஒத்த கால்ல. அண்ணே இப்ப நம்ம குழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதை கேட்டு செய்ய மாட்டாங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதான் அவங்க கத்துக்கிறாங்க, அதை பார்த்து அவங்க செய்யறாங்க. அதெல்லாம் இனி நீங்க பிஸ்கெட் சாப்பிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் பசங்க ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த பிஸ்கெட்டுக்கு போல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கொய்யாக்கா இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, முட்டை இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து குக்கரை வைங்க, அதுல வந்து சுண்டலை போட்டு அவிச்சு கொடுங்க, பச்சை பயிரை அவிச்சு கொடுங்க, சோளம்
விற்கிறாங்க, 4 சோளம் 100 ரூபாய் விற்கிறாங்க, அது வாங்கி அவிச்சு கொடுங்க. சரிண்ணே. இப்ப ஒரு லாஸ்டா ஒரு கொஸ்டின் தான், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனிமே இந்த பிஸ்கட்டே சாப்பிடவே கூடாது, இது சாப்பிட்டா விஷம் அந்த மாதிரியா? அப்படிலாம் கிடையாதுண்ணே. இப்போ இந்த பிஸ்கெட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அக்கேஷனலா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணே. டெய்லியும் ஒரு பேக்கெட் நான் சாப்பிடுவாங்க, டீயும் காஃபியும் பிஸ்கட்டும் போட்டு அச்சு நவுத்துவாங்கன்னு போது கண்டிப்பா பிரச்சனை. ஸோ டெய்லியும் சாப்பிடக்கூடாது, வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம். சரி, அப்பனா நீங்க சொன்னது எல்லாத்தையும் என் மைண்ட் போய் அப்படியே சொல்றேன், இந்த வீடியோவையும் போட்டு காட்டுறேன், காட்டி இந்த மாதிரி பிஸ்கட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படி சாப்பிட்டுட்டா நம்ம உடம்புக்கு தான் நல்லது அப்படிங்கறத சொல்றேன். நானும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். அதுதான் கரெக்ட், நல்ல வார்த்தை. மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.